Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ராவில் இருக்கிற எக்ஸசைஸ் 3.3ல 10th சம்மும் 11th சம்மும் பார்க்க போகிறோம். 10th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாலினாமியல் ax² + 5x + b அதோடைய ஃபேக்டர்ஸாக ரெண்டு ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, x - 2 அதுக்கப்புறம் x - 1/2. இப்போ நான் சொல்யூஷன் எழுதிக்கிறேன். இதில் கொடுத்துருக்க பாலினாமியில் வந்து நான் f of xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் f of x is equal to ax² + 5x + b இதான் கொடுத்துருக்க பாலினாமியல். அடுத்து கொடுத்துருக்கிற ஃபேக்டர்ஸ் ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒரு ஃபேக்டரை g1xன்னு எடுத்துக்கிறேன், என்னென்னா x - 2. அடுத்து இன்னொரு ஃபேக்டரை வந்து g2xன்னு எடுத்துக்கிறேன், அது எனக்கு x - 1/2. இப்போ எப்போவுமே கொடுத்துருக்க ஃபேக்டரை ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணால் அப்படின்னா -2 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +2 ஆகும். அப்படின்னா x is equal to 2ன்னுட்டு எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. அடுத்து இந்த -1/2 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +1/2 ஆகும். அப்படின்னா x is equal to 1/2 இன்னொரு ஃபேக்டர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது x is equal to 2, x is equal to 1/2ன்னுட்டு எனக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ f of xயில் வந்து xக்கு பதிலாக 2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். f of 2 is equal to a into 2² + 5 into 2 + b ஈக்குவல் டு 0. எதுக்கு ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறோம்னா, ரெண்டுமே இதோட ஃபேக்டர்ஸ்னுட்டு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 0ங்கிற ஆன்சர் வரும்னு கொடுத்துட்டாங்க. ஏவும் பியும் ஈக்குவலுங்கிறத ப்ரூவ் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு போதும். அப்படின்னா எனக்கு 2² பண்ணால் 4, அப்படின்னா 4a + 5 into 2 வந்து 10 + b ஈக்குவல் டு 0. அப்படின்னா 4a + b இந்த +10 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -10 ஆகும். அப்படின்னா 4a + b ஈக்குவல் டு -10. இதை வந்து 1ன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து இப்போ f of xயில் வந்து 2 சப்ஸ்டியூட் பண்ணால் அடுத்தது என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா 1/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படின்னா f of 1/2 is equal to a into 1/2 to the whole square + 5 into 1/2 + b ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணணும். அப்படின்னா a into 1² பண்ணால் 1, 2² பண்ணால் 4 கிடைக்கும். 1/4 + 5/2 + b ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணோன்னா a/4 + 5/2 + b ஈக்குவல் டு 0ன்னுட்டு கிடைக்கும். இப்போ எனக்கு டினாமினேட்டரில் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தோம்னா 4. அதனால நான் இந்த ஃபுல் ஈக்குவேஷனே என்ன பண்ணுறேன்னா 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். 4ஆல் ஏன் மல்டிப்ளை பண்ணுறேன்னா அப்படின்னா தான் இந்த 4 வந்து கேன்சல் ஆகும். அப்படின்னா 4a/4 + 4 into 5 வந்து 20. அப்படின்னா 20/2 + 4b ஈக்குவல் டு 0. நான் 4ம் 4ம் கேன்சல், இது 2 1s இது 2 4s 2 10s. அப்படின்னா எனக்கு a + 10 + 4b ஈக்குவல் டு 0. அப்படின்னா a + 4b இந்த +10 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -10 ஆகிடும். அப்படின்னா இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரெண்டுமே வந்து ரெண்டு ஃபேக்டர்ஸுமே இந்த ஒரே ஒரு பாலினாமியலுக்கு, அதனால் ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கிறேன். 1 = 2 ரெண்டுமே ஈக்குவல்னுட்டு எடுத்துக்கிட்டோம்னா 4a + b ஈக்குவல் டு a + 4b. எதுக்காண்டி இப்படி எழுதிக்கிறோம்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா -10 -10 இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலுங்கிறப்ப -10ம் -10ம் எனக்கு கேன்சல் ஆகிடுது. அதனால் மீதி இருக்கிற 4a + bயும் a + 4bயும் ஈக்குவல்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ ஏவை எல்லாத்தையும் ஒரு சைடு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன், பிஏ இன்னொரு சைடு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா இங்கே 4a ஏற்கனவே இருக்குது, இந்த +c எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -aன்னு மாறும் ஈக்குவல் டு 4b. இந்த +b எங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணால் -bன்னுட்டு மாறும். அப்படின்னா 3a = 3bன்னுட்டு எனக்கு கிடைக்கும். 3யும் 3யும் கேன்சல் பண்ணால் மீதி என்ன இருக்குன்னா a = bன்னு கிடச்சிருக்கு. இதை தான் நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. கொடுத்துருக்கதை ப்ரூவ் பண்ணிட்டேன், அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது 11th சம். 11th சம்மில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாலினாமியலை இங்கே கொடுத்துருக்க x - 1 வந்து டிவைட் பண்ணுங்கிறத அவங்களே சொல்லிட்டாங்க. டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் 0ங்கிறதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. வித்தவுட் ரிமைண்டர்னுட்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ரிமைண்டர் எதுவுமே இருக்காதுன்னா என்ன மீனிங், 0 தான் ரிமைண்டராக இருக்க போகுது. அப்படி இருக்கிறப்ப கேவோட வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த கே எங்கே இருக்குன்னா இந்த பாலினாமியலோட ஸ்டார்டிங்கில் kx³ இருக்குது. இந்த கேவோட வேல்யூ தான் நம்மளை என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் எழுதிக்கிறேன். சொல்யூஷனில் கொடுத்துருக்க பாலினாமியலை வந்து f of xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நான் f of x is equal to kx³ - 2x² + 25x - 26.
அடுத்தது எதை யூஸ் பண்ணி டிவைட் பண்ணுறோமோ அதை g of xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். நான் g of x is equal to x minus 1. அக்கார்டிங் டு ரிமைண்டர் தியரம் படி பார்க்குறப்ப g of xஐ ஈக்குவல் டு 0ன்னு கன்சிடர் பண்ணால் நான் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்கேன். இப்போ இந்த -1 வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +1 ஆயிரும். நான் x is equal to 1ன்ட்டு கிடச்சிருக்கு. இப்போ இந்த எக்ஸோட வேல்யூ 1ங்கிறதை f of xல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நான் f of 1 is equal to k into x cube பதிலாக 1 cube minus 2 into x பதிலாக 1 போட்டோம்னா 1 square plus 25 into x பதிலாக 1 minus 26. ஆனால் 1 கியூபோட வேல்யூ 1 தான் வரும். அந்த 1ஓட கேவை மல்டிப்ளை பண்ணோம்னா k மைனஸ் 2 into 1 ஸ்கொயரோட வேல்யூ 1, 1ஓட 2வை மல்டிப்ளை பண்ணால் 2 வரும், முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் 25 into 1 வந்து 25 மைனஸ் 26. இது எக்ஸாக்டாக டிவைட் பண்ணியது, ரிமைண்டரும் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஈக்குவல் டு 0ன்னுட்டு எழுதியிருக்கேன். இப்போ கே -2 25 மைனஸ் 26ஓட வேல்யூ எனக்கு -1 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. அப்படின்னா கே -2 -1ஓட வேல்யூ -3 ஈக்குவல் டு 0. அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு -3யை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் +3 கிடைக்கும். இதான் எனக்கு கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.